வணக்கம் யூடியூப் நண்பர்களே. யூனிக் ஆட்டோக்கேது உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இப்போது இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அண்டு பெட்ரோல் வெஹிக்கிள். ஸோ எந்த ஸ்பீடில் போனால் உங்களுக்கு வந்து அந்த மைலேஜ் அப்படின்றது வந்து நல்லா கிடைக்கும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இந்த ஒரு சின்ன வீடியோவாக இருக்கும். அது இதில் என்ன அப்படின்னு வந்து பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்கனாமி மோட் அப்படின்றது வந்து 40 to 60 அப்படின்னு இருக்கும். சாரி, பெட்ரோல் வெஹிக்கிளில் எக்கனாமி மோடு வந்து பார்த்தீங்கன்னா 40 to 60. ஏன் இந்த 40 to 60 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே போனால் நல்லா மைலேஜ் வருது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இந்த பெட்ரோல் வெஹிக்கிளில் வந்து பார்த்ததும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஃபியூல் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஏரும் ஃபியூலும் வந்து பெட்ரோலும் வந்து இல்லை டீசல் எது இருந்தாலும் ஓகேங்களா, இது 4 வீலரில் டீசல் தான் யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய காற்றும் மற்றும் எரிபொருள் கலவை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ரேஷியோவில் இருக்கும். இதுக்கு பேர் வந்து டெக்னிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்கியோமெட்ரிக் ஏர் ஃபியூல் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாக்கியோமெட்ரிக் ஏர் ஃபியூல் ரேஷியோ அப்படின்னா என்ன பார்த்திங்கன்னா, ஒரு ஃபியூல் வந்து எரியறதுக்குண்டான முழுவதுமான காற்று, அதுதான் அந்த ஃபியூல் வந்து கம்ப்ளீட்டாக எரிஞ்சிடணும். அதுதான் அது நம்மளுடைய பெட்ரோல் வண்டிக்கு வந்து அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 15:1 சொல்லுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு பங்கு பெட்ரோல் ஓகேங்களா, 15 பங்கு காற்று இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பங்கு பெட்ரோலை வந்து எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட்டாக அந்த 15 பங்கு காற்று வந்து எரித்து விடும். ஓகேங்களா, இதுதான் கான்செப்ட். ஸோ இதில் இது நம்ம பைக்லன்னு வந்து பார்க்கும்போது இந்த 40லேருந்து 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும்போது தான் உங்களுக்கு இந்த 15:1 ரேஷியோவில் வந்து உங்களுக்கு வந்து ஃபியூல் வந்து எல்லாமே எரிஞ்சு நல்ல எஃபிஷியன்சி கொடுக்கும். எல்லாமே எரிஞ்சதுன்னா ஸோ இதுக்கு பிலோவில் நீங்கள் போனீங்கனாலும் ரிச் மிக்சர் ஆகிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்டூனுடைய சதவீதம் கம்மியாகிடும், ஃபியூல் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாகிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைலேஜ் வராது, அதிகமான ஃபியூல் கன்சப்ஷன் ஆகும். அதே நீங்கள் 60க்கு மேலே வந்து போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல்னுடைய ரேஷியோ அதிகமாகிடும், ஏர்னுடைய ரேஷியோ வந்து கம்மியாகிடும். ரிச் மிக்சர்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் வராது. ஸோ அப்போ இதனால தான் வந்து பெட்ரோல் வெஹிக்கிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த 40 to 60 கொடுக்குறாங்க. அதே இப்போ நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு வருவோம். ஓகேங்களா, எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஸ்பீடு கம்மியாக போகிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து அதிகமான டிஸ்டன்ஸை கவர் பண்ணலாம், அதாவது அதிகமான ரேஞ்சை கவர் பண்ணலாம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ பெட்ரோல் வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர் வந்து உங்களுக்கு மைலேஜ் கொடுக்குது ஒரு 100cc பைக் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் அந்த 40 to 60 எக்கனாமி மோடில் அதில் ட்ரைவ் பண்ணிங்கன்னா 60 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும், 60 to 65ங்க. இதே நீங்கள் அதுக்கு மேலே ஸ்பீட் போனாலும் கம்மியாகிடும், 50 கீழே வந்துடும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லோ ஸ்பீடில் போனாலும் மைலேஜ் கம்மியாகிடும். ஆனால் எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் வந்து அப்படி கிடையாதுங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பீடை கம்மி பண்ணி போகிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து மைலேஜ் வரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இதில் வந்து எலக்ட்ரான் கன்சப்ஷன் வந்து தான் உங்களுக்கு இருக்கும். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரான் கன்சப்ஷன் பேட்டரியிலேருந்து எவ்வளோக்கு எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வந்து செலவாகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ பேட்டரி வந்து சீக்கிரமாக காலி ஆகிடும். இப்போ இதுவே நீங்கள் கேட்கலாம், எப்படி இருந்தாலும் ஸ்பீடாக போனால் சீக்கிரமாக அந்த இடத்த போய் நம்ம அடைஞ்சிடலாம் இல்லைங்களா, டைம் நமக்கு மிச்சமாகிடுது இல்லைங்களா. ஸ்லோவாக போனால் அதே டைம் அதிகமாக எடுக்கும். எப்படி பார்த்தாலும் ஒன்று தானே, அப்படி கிடையாதுங்க. ஸோ இங்கேருந்து நீங்கள் ஒரு கிலோமீட்டருக்கு போகிறீங்க, ட்ராவல் பண்ணுறீங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் அப்படின்னா அந்த வாகனத்தினுடைய ஃபுல் ஸ்பீடில் நீங்கள் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 வாட்ஸ் வந்து பவர் வந்து செலவாகும். ஓகேங்களா, நீங்கள் ஃபுல் ஸ்பீடில் உன்னுடைய வாகனத்தினுடைய எலக்ட்ரிக் வெஹிக்கிளுடைய ஃபுல் ஸ்பீடில். அதே மினிமம் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்லோவாக போகிறீங்களோ ஓகேங்களா, அந்த ஒரு கிலோமீட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20லேருந்து 15 வாட்ஸ் தான் எக்ஸாம்பிள் வந்து செலவாகும். ஓகேங்களா, நான் காமனாக தான் வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ இதுலேருந்தே இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 20 வாட்ஸ் வந்து அதிகமான எலக்ட்ரான்ஸ் வந்து செலவாகுது எதில், ஸ்பீடாக போகிறதுனால. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சில வாகனங்கள்லாம் இப்போ வர வாகனங்களில் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா லிம்ப் மோடு, ஹோம் மோடு அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ பேட்டரிஸ் கம்ப்ளீட்டாக வந்து ட்ராப் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய கொஞ்சோண்டு பேட்டரியில் பவர் இருக்கும் இல்லைங்களா, அந்த பவரில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் ஃபுல் த்ராட்டில் கொடுத்தீங்கன்னா இருக்கிற அந்த பவர் எல்லாம் சீக்கிரமாக காலியாகிடும். பட் அதே வந்து அதை கம்மியாக கன்சம்ஷன் பண்ணுறதுக்காக ஸ்பீடை கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்னா அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30 கிலோமீட்டர்ஸ் 25 கிலோமீட்டர்ஸ் தான் ஸ்பீடு போகும். அப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா இருக்க கொஞ்சம் பவரில் அதிகமான டிஸ்டன்ஸ் உங்கள் வீட்டை போய் நீங்கள் கவர் பண்ணுறதுக்காக தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸில் அடுத்த ஒரு டாப்பிக்கில் கண்டிப்பாக சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.